சந்தோஷமான விஷயம்டா. அயலாடு சென்ற பிள்ளை படைத்துக்கு என்று வருவதாக செய்கிறார். அறுசுவை விருந்து செய்ய வேண்டும் நீ. ஆமாண்டா. ஆமா. கண்டிப்பா புறப்படு. காசு மேல காசு வந்து குத்துகிற நேரம் இது. அடிச்சு அடிக்கிற ஒரு மரியாதை மண்ணு தட்டு போற மாதிரி தட்டு போற. வாடா வாடா வாடா. நான் வரடா. வாடா என்ன வாடா? ஏன் போயிட்ட? நீ பாத்து அடிச்சுக்க நான் மாத்தி நின்னு கிடக்குறேன். அம்மா சாமி இப்பதான் ஒலிக்கு சாமி. இப்பதான் ஒட்டு சாமி. துட்டு மா துட்டு. ஓ துட்டு மா துட்டு. திருப்பி அடிப்பேன் அப்புறம் வானா. அச்சிக்கி. ஆளே வந்து அடிப்பேன். அச்சிக்கி சாமி நீ. வரவா ராஸ்கல். இது ஒரு தவுஸ் ஆதிங்கி. கிச்சே. வேற தச்சிக்கு தா. தச்சி வச்சா. சிரிக்காத எங்கெங்கே எரியுது. கார் அதிகமா இருக்கு. டேய் காரணம் திட்டமா இருந்தது. மழை பெஞ்சதுல ஆமா. அதுல உட்கார்ந்து அப்படியே ஒரு நாம ஆமாடா. அதேடா வா ரைட். ஏண்டா ஒரு கால் தப்படா. நாட்டுல நல்லதே காலையில சாமி. ஏம்பா அநியாய ஆக்கிரமணம் தான் வாழ்வாமல் இருக்குங்க. ஏன் சொல்லு? நேர்மைக்கு பாடுபடலாம் சீக்கிரம் போய் சேர்த்துவாமல் தெரியா. ஏண்டா? என்னங்க குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு சாமி. சரி. வாங்குன 10,000 திருப்பி கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி இன்னும் துட்டு காட்டுறான். நான் லூசாவா. லூசு மட்டும் கேக்குறான். டேய் வாங்குற பணத்தை கொடுத்துக்க அப்படியே கேட்பாங்களா? ஏங்க கேக்குறாங்க. எப்படி கொடுத்தா? குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் காட்டுங்க. சரி. நான் வட்டிக்கு தான் தருவேன். கம்மி வட்டி. எவ்வளவு? எவ்வளவு வட்டி? 110 ரூபாய். 110 ரூபாய். 100க்கு? 110 ரூபாய். என்ன பாத்துக்கற? 110 ரூபாய். 110 ரூபாய் டேய். இங்க பாரு. 110 ரூபாய். ஆனா 110 ரூபாய். எத்தி தான் போறீ அப்படி போறா நான் சுத்திங்க. நான் கண்ணே கேடா வருவா. சாரி யாரக்கா? நீ வாட்ட பண்ணல அவருக்கு. போடு எங்க போய் சுத்தணும் வந்துக்கலாங்க. எங்க 110 ரூபாய். 110 ரூபாய். அதுடா. இவ்வளவு வட்டி குறறவ நல்லா இருப்பானா? ஏங்க அச்சிட்டுக்கு பணம் கொடுக்குறாருன்னா அவர் போய் குறை சொல்ல கூடாது. ஏப்பா? அவர்ல தாமல் தட்டல வச்சு வந்து வாங்கிட்டாரா? இல்ல. நம்ம குடும்ப அச்சிட்டுக்கு தான போய் வாங்குறோம். அப்படின்ற 110 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் ஆச்சு. 10,000 ரூபாய். 1000 ரூபாய். அதுவும் பணம் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க. ரெண்டு. எப்பா நீ அசலைய போனாலும் கூட வட்டி மட்டும் வாரம் கொடுத்துருனாருங்க. யாரா இருந்தாலும் அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா. நான் கூட அப்படியே சொல்லுவேன். அசல எப்பனாலும் கூட. ஆமா. ஆனா வட்டி மட்டும் கரெக்ட்டா கொடுக்கணும். அவர் சொன்ன பிரகாரம் நான் மாறவே இல்லையா. எப்படி? ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் மேனிக்கு 10 வாரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி இன்னும் துட்டு காட்டுக்கறான் சாமி அவன். பின்ன கேட்க மாட்டானா? என்ன? டேய் கம்யூனிட்டி. யாரு? நீ தானே கம்யூனிட்டி. நானு. வாங்கன்னு சொல்லுவேன் எப்படி கொடுத்து தெரியுமா? ஆ. டேய் கம்யூனிட்டி வார கொடுத்தியே. நீ கொடுத்தது வெறும்
கட்டி அசல கொடுக்கணும்ல. நான் யாருக்கிட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு தெரியாதே வந்து படுத்துக்கிறேன். ஏன்னா நீ ஒரு பொதுமக்கள் உங்ககிட்ட சொன்னா என்ன போய் கம்மி வச்சுட்ட. ஏண்டா? ஏங்க ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு ஆகுது. 10,000 பா. அவர்கிட்ட வாங்க தேவல 10,000. வாங்கின துட்டு கொடுத்துட்டேன் ஏன் கேக்குறான்? சரி உன் பேச்சு வரேன். ஆ. 6,000 ரூபாய் 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா. அசல திருப்பி கொடுத்துட்டேன். ஆ. வட்டி கொடுக்கணும்ல. வார வாரம் 1000 ரூபாய் கொடுத்துறேன்னா இருக்கிற பைக்கா நம்புறேன். திருப்பி வந்துட்டியா? சாமி நீ ஏன் கோவப்படுற? நமக்குள்ள ஏன் பிரச்சனை? ஏற்கனவே உனக்கு சுகர் இருக்குது. வீட்டுக்கு வேற மாத்திரை போடுற. நானா? ராத்திரி ஆனா 10 மணிக்கு நீயே ஊசி எடுத்து போட்டுக்கிற. ராத்திரி போட்டுக்கிற. ஜெயிச்சுக்கு சிக்கிதான் தெரியல. இல்ல கொரோனா இருப்பா. அதனால ஆ. பணம் கொடுத்துரு அவரு வாங்குறது நானு. நமக்குள்ள ஏன் பிரச்சனை? அதனால? நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு. எப்பா நான் வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துறேன். பத்து வாரம் கொடுத்துட்டியா? பைக் ரெண்டு 20,000. சரியா போச்சு. ஆ. வட்டி எப்படி தருவா? வாரம் 2,000 தரணும் என்ன? இருக்கிற பைக்கா நான் பாக்குறேன் முட்டாள். எனக்கே தெரியல உன்னை போய் தளபதி யாரை போட்டு வை. ஏய் நான் யார் பேர் பட்டுவேன்? உம்மளை கேட்டா தான் தெரியும். நீ யார் எப்பேர் பட்டவனே? ஏய் வீராதி வேற. ஆமா. வீராதி சுரு. சுத்தத்தி வேற. சுறுசுறுப்பான வீர. சுறுசுறுப்பான வீர. அந்த ராஜா. அண்ணன் கொடுத்தாங்க 20 ரூபாய் இருக்கா? கண்டிப்பா. வாழ்க மக்கள். வளர்க நாடு. பரப்புரை நீர்வீரம். நீர்வீரம் நிறுவீரம். நெருவீரம் குடிவீரம். குடிவீரம் கோடுவீரம். கோடுவீரம் கோபுகார் வருமை கட்டல் போல். நாடு மக்கள் அவரே. தளபதி கரிகாலனை வருவார வாழ்த்து. சீக்கிரம் நீ செத்து விடுவாயாக. ஏண்டா? நன்மை சேர்த்து விடுவாயாக. பேச்சு கொண்டு இருக்கிற இளவரசர் வருகிறார். பாசமின் ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஓர் வழி வந்த பாட வேண்டும் காவிய சிந்து நாளை நமதே மறுநாளும் நமதே வெள்ளி தீபங்களே வீடு என்னும் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே தாயும் தந்தை தாயும் தந்தை நாளை நமதே லலலலலலா. லலலலலலா. டேய் ஐயா சொல்லுங்க நடக்குது. காட்டியங்களே, காட்டிய
வந்த பெண்கள் ஆடுற பரதநாட்டியம். ஆமா. இவன் ஆடியது பரதநாட்டியம். பரதநாட்டியம் ஆடுறா. ஒரு கெத்து. ஏய், வந்த பெண்கள் வாயசிக்கலையே. பாயஸ்கெல்லாம் ரெண்டு பேரும் வைக்க வரேன் போது. போட்டாங்க. பாடல் பாடல் ஆட்சி. வாழ்க வாழ்க வாழ்க. அடி வாத்தா. தாத்தா வேலையை பார்த்தாதான் தெரியும். அவளை மில்லியத்துல பிடிக்கிற விழி வெடிக்காத வரையும் நல்லா காட்டியா? நானும் கை தான் சொன்னேன். நெல்லரப்பாய் நெல்லரப்பாய் என்ன தரக்கு போறேன்னு தெரியாது. ஒக்கவா இந்த மாவா வாமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அப்பா என்னம்மா? இந்த 1000 ரூபாய் ஏத்து. யாரு? என்ன மரியாதை வந்துக்கிறான் பாரு. 1000 ரூபாய் ஏத்து 995 ரூபாய் ஏத்துனா 5 ரூபாய் அங்க கொடுப்பாரு. ஏய் யாரா அவன்? மாறி வணக்கம் வல்லல்றனுடைய தந்தை. தெரியும் தெரியும். வணக்கம் சித்தப்பா. என்னடா உன் போராட்டம் சமாரடா? என்னடா? என்ன காவல்காரன் போய் சித்தப்பா ஏம்மா? டேய் நீ யாரு ஒரு காவல்காரன்? நான் யாரு நாட்டு இளவரசன்? உன்னை பார்த்தா நான் சித்தப்பா மாட்டேன்.